என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 11ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு திடப்படுத்திக் கொள்வோம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 சாமுவேல் 30வது அதிகாரம் முதல் 20 வசனங்கள். திடப்படுத்திக் கொள்வோம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது இல்லாத வேளையில் அமலேக்கியர் சிக்லாகு என்னும் இடத்திற்கு வந்து அதை கொள்ளையடித்து சுட்டெரித்தனர். அங்கிருந்த பெண்கள் உட்பட யாவரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் வந்து தங்கள் குடும்பத்தார் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டதை அறிந்தபோது ஓலமிட்டு அழுதார்களாம். தாவீதும் கூட அழுதான். தாவீதோடு இருந்தவர்கள் தங்கள் குடும்பத்தாரை பிடித்து கொண்டு போனதற்கு தாவீதுதான் காரணம் என்று சொல்லி அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கருதினர். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் பயணம் செய்யும்போது குடிக்க தண்ணீர் இல்லை என்பதால் மோசேயின் மீது கல்லெறிய முற்பட்டனர். அதேபோல் இயேசு வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேலர் அவரை பிசாசு பிடித்தவர் என்று சொல்லி கல்லெறிய முற்பட்டனர். இத்தகைய இக்கட்டான வேளையில் சிறைபிடிக்கப்பட்ட செய்தியை கேட்டவுடன் தாவீது அழுதாலும் நிலைமையின் கொடூரத்தை புரிந்து கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். காரணம், அவன் ஆண்டவருக்குள் வலிமை பெற்றிருந்தான். உடனடியாக நேர்மறை எண்ணத்தோடு ஆண்டவருடைய சித்தமறிந்தான். அதன்படி அமலேக்கியரை பின்தொடர்ந்து 24 மணி நேரம் போராடி முறியடித்தான். ஒருவரை கூட விடாமல் சிறைபிடிக்கப்பட்ட அனைவரையும் மீட்டுக்கொண்டான். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் துவளக்கூடாது. மனித பலவீனத்தின்படி திகில், கவலை, அழுகை யாவும் வரலாம். ஆனாலும் ஆண்டவருக்குள் அவர்களால் திடப்பட முடியும். ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் சித்தம் அறிந்து பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாயிருந்தாலும் அவற்றை மேற்கொள்ள முடியும். நிந்தனைகள், போராட்டம் வந்தாலும் நீதியின் தேவன் தாங்குவார். இவ்வுலக பாடு நம்மை என்ன செய்திடும்? நீதிமானை தள்ளாட விடமாட்டார். எனவே கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவோம். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவோம். நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசகோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசகோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஜெபம். தேவாதி தேவனே, பாடுகளும் கஷ்டங்களும் என்னை எதிர்கொண்டு வரும்போது அவற்றை தாங்க மட்டுமல்ல, எதிர்த்து போராடவும் மேற்கொள்ளவும் எனக்கு பலன் தாரும். ஆமேன்.